தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீங்க ரொம்ப வேகமா மனசுல யோசிச்சீங்கன்னா நீங்க வேகமான ஆட்களா இருப்பீங்க. நீங்க சோம்பேறியா யோசிக்கிற ஆளா இருந்தா நீங்க சோம்பேறியா இருப்பீங்க. நீங்க சாதிக்கிற யோசனை உங்களுக்குள்ள இருந்தா சாதனைக்கு நேராய் உங்களை வழிநடத்தும். இன்னும் அசுத்த காரியத்தை யோசித்துக் கொண்டே இருந்தால் என்றால் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பார்வை, உங்களுடைய செயல் எல்லாமே சுத்தி சுத்தி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அப்படி பண்ணலாமா. அப்போ உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய மனசு, உங்களுடைய நினைவு எப்படியோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கை அமைகிறது. உங்களுடைய டேலண்ட போல உங்களுடைய வாழ்க்கை அமைவதில்லை. உங்களுடைய படிப்பை போல உங்களுடைய வாழ்க்கை அமைது அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணியை போல உன் வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லல. ஆனால் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், உன்னுடைய மனதனுடைய நினைவு எப்படியோ அப்படியே நீ இருப்பாய். அப்போ உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு கெடுதலா இருந்தாலும், சுற்றி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும், அது சாதனைக்குரியதா இல்லாமல் இருந்தாலும், உங்களுடைய எண்ணங்கள் மட்டும் நன்றாய் இருக்குமானால், உங்களுடைய எண்ணங்கள் மட்டும் முற்போக்குள்ளதா இருக்குமையானால், நான் நம்புறேன் கண்டிப்பாக நீங்க நல்லா தான் வருவீங்க அப்படின்னு பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் பிசாசுடைய வேலை என்ன அப்படின்னா, நமக்குள்ளே எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு போட்டுட்டே இருப்பான், சொல்லிட்டே இருப்பான். இயேசு நமக்குள்ள எதிர்மறையான எண்ணத்தை கொடுக்க மாட்டார். அவர் எங்க போனாலும் விசுவாசத்தை பேசுவார். அவர் எங்க போனாலும் நம்பிக்கையை கத்த தருவார். எங்க போனாலும் அவர் உற்சாகத்தை கொடுத்துவார். யாரையுமே அவர் கீழே தட்டி உட்கார வைக்கல, யாரையுமே குறைத்து அவர் மதிப்பு போடல. எல்லாரையுமே கத்தர் தட்டி கொடுத்தார், என்கரேஜ் பண்ணார், அவர்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வரணும்னு தான் ஆண்டவர் நினைச்சார். அப்போ பிசாசு தான் நமக்குள்ள நிறைய நேரங்களிலே, நீ அப்படிப்பட்டவன் இல்லை, நீ வாழ முடியாது, நீ எப்படி சைன் பண்ணுவ, நீ எப்படி இருப்ப. அப்போ எதிர்மறையான எண்ணத்தை முழுக்க முழுக்க நமக்குள்ளே விதைக்கிறவன் யார் அப்படின்னா பிசாசு தான் விதைக்கிறான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளை அதை எல்லாவற்றையும் ஜெயித்து வெற்றியா இருக்கணும். இதுல இருந்து எந்த பிள்ளையும் யாருமே தப்புவிக்க முடியாது. நம்முடைய வெளி தோற்றங்களை தான் எல்லாரும் பார்க்கறாங்க, எண்ணங்களை யாராலும் பார்க்க முடியாது. ஆனா நம்முடைய எண்ணங்களுக்குள்ள எப்படி வேண்டும் என்றாலும் சூழ்நிலை மாறலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நான் என்னுடைய வண்டியில பிரயாணம் பண்ணும்போது ஒரு ரைட்டா ஒரு கட்டுக்குள்ள நான் போனோம். அப்போ அன்றி ஒரு 3 பேர் ஃபேமிலி பைக்ல, ஒரு 3 பேருடைய ஃபேமிலியோட அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள பார்த்த உடனே சரி, ஃபேமிலியா நிக்கிறதுனால நம்ம ஹாரன் பண்ணக்கூடாது, அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட்டை டிம் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறமும் அவங்க ரொம்ப சீரியஸா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க நகர மாதிரி தெரியல. உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, கையை நீட்டி பிரதர் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொன்னேன். அது ரொம்ப இருட்டான ஒரு நேரம். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 2 ஃபேமிலி வண்டியை எடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன வித்தியாசமா பார்த்தாரு. அப்ப அவர் அப்படி நின்று இருக்கிறாரு. அவர் நான் சொல்லி கேட்கல. அப்ப நான் அவர்கிட்ட திரும்பியும் பார்த்து சொல்றேன், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் அப்படி கிராஸ் பண்ணும்போது என்னை பார்த்து அவர் முறைக்கிறது மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்ப நான் ஏன்னா இவர் எதுக்கு நம்மளும் முறைக்கிறாரு, நம்ம அவருக்கு சத்தம் கூட போடக்கூடாதுன்னு தானே நினைச்சோம் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் அவர் ஏதோ ஒன்று சொல்றாரு, எனக்கு காதுல கேட்கல. ஆனா நான் வந்துட்டேன். அதுல இருந்து ஒரு 500 மீட்டர் என்னுடைய வீடு. நான் வீட்டுல கொண்டு வண்டியை நிறுத்தி இருக்கிறேன். அவர் இப்படி போக வேண்டியவர் என் காருக்கு பின்னாடியே வராரு. வந்துட்டு நான் காரை நிறுத்தினோன்னா அவரும் பைக்கை நிறுத்தி திரும்பி பார்த்து ஒரு முறைச்சிட்டு அப்படியே போயிடுறாரு. அப்ப நான் யோசிக்கிறேன், இவர் முறைக்கிறதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா அவர் தப்பா நினைச்சிட்டாரு. நான் அவரை திட்டுனதாவே ஏதோ நினைச்சிட்டாரு போல தெரியுது. அப்போ நான் வீட்டுக்குள்ள அந்த காலடி எடுத்து வச்ச உடனே என்னுடைய எண்ணத்துல என்ன ஓடுது அப்படின்னா, ஒருவேளை நம்ம இல்லாத நேரத்துல ஒரு கல்லை தூக்கி இவன் இந்த கண்ணாடியை உடைச்சிட்டானா, இவன் அடுத்து ஒரு நாள் ஒருவேளை இவன் பழி வாங்கினான்னா, நம்ம ஒருவேளை காரனுடைய கண்ணாடியை இறக்கி அவன்கிட்ட கேட்டு என்ன பிரதர் அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட பேசி இருக்கலாமோ, நம்ம பேசாம விட்டுட்டோமோ, அவன் நாளைக்கு அதை நம்ம திட்டுனதாவே நினைச்சிருவானோ, அதனால ஒரு பெரிய பாதிப்பு வருமோ. பாத்தீங்கன்னா எண்ணம் எப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்களேன். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் மாறும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் நம்ம அறியாமலே, நம்ம யோசிக்காமலே நம்மை வித்தியாசமாக வேறு விதமா யோசிக்க வைக்கிறது. ஆனால் நான் நம்புகிறேன், என்ன எண்ணங்கள் உங்களுக்குள்ள அப்படி ஓடினாலும் நீங்க ஒண்ணு நினைக்கணும், இயேசு என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு விரோதமானவர் ஒருவரும் இருக்க முடியாது. என் எண்ணங்களை அவர் ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர், என் எண்ணங்களை அவர் பலப்படுத்துகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள்.